السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே நம்முடைய இந்த சபைக்கு மத்தியில் நம்மையும் ஒருவராக தேர்ந்தெடுத்திருப்பதும், இந்த சபையில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருப்பதற்கும் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். என்றால் பல பேரை நம்ம பார்க்கலாம், அவர்களுடைய வேலை சூழல் இன்னும் பல பிஸியான அந்த ஷெட்யூலுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மளையும் எல்லோருமே எப்படித்தான் பிஸியான ஒரு ஷெட்யூலில் தான் இருப்போம். நமக்கும் வேலை பளு, அது இது டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக, ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை இங்கே வர வைத்த அல்லாஹ்வுக்கு நாம் முதல்ல நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை நமக்கு தந்தவன் யாரு? அதுவும் அல்லாஹ் தான். அப்போ அதுக்கும் மறுபடியும் நன்றி செலுத்தணும். ஒரு இமாம் சொல்லுவாங்க, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம், அது முடியவே முடியாது. ஏனென்றால் இங்கே வர வைத்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அந்த உணர்வை தர வைத்த அல்லாஹ்வுக்கு மறுபடியும் நன்றி செலுத்தணும். இப்படி நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மிக முக்கியமாக நாம் இந்த சபையில் அமர்வது என்பது மிக ஒரு கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு சபை என்பதனால அதுக்கு முக்கியமாக நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. இரண்டாவது, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி. நாமெல்லாம் இந்த சவுதி அரேபிய மண்ணில் தாய்நாட்டை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நாம் அங்கே வேலை செய்கிறோம். எதற்காக? பணம் சம்பாதிக்கிறோம், அப்படி தானே? அப்போ இங்கே எத்தனை பேர் வீடு வாங்கி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? யாராவது வாழ்கிறோமா? இல்லை. ஏன் வாழலை? ஏன் இந்த நம்ம இங்கே தான் வேலை பார்க்குறோம், அங்கே தான் சம்பாதிக்கிறோம், ஏன் இங்கே நம்ம செலவு செய்யலை? நிரந்தரம் இல்லை. அப்போ அதுதான். அப்போ நம்ம நிரந்தரமாக கருதக்கூடிய, ஓரளவுக்கு நிரந்தரமாக கருதக்கூடிய, பின்னாளில் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நமது சொந்த ஊரில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், வீடு கட்டுறோம், அல்லது மற்ற செலவுகளை செய்கிறோம். அப்போது நம்மளுடைய முழு நோக்கமாக எது இருக்குது? நாம் ஒரு பயணி, நாம் இங்கே நிரந்தரமாக தங்கக்கூடிய ஆள் இல்லை, நாம் பயணி, இங்கே அனாவசிய செலவு செய்யக்கூடாது, இங்கே எதுலாம் தேவையோ அதை மட்டும்தான் செலவு செய்யணும். ஏன்னு சொன்னால் நம்ம பிற்காலத்தில் சொந்த ஊருக்கு போகும்போது செலவு செய்யணும் என்பதற்காக. அதே போலத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகத்துக்கான ஒரு பயணி. நமக்கான சொந்த ஊர் அல்லது சொந்த இடம் அப்படிங்கிறது மறுமை நாள். நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது எப்படி நமக்கு சவுதி அரேபியாவில் நம்ம ஊர் தான் நமக்கு குறிக்கோளாக இருக்குதோ, அதே போல் இந்த உலகம் என்பது ஒரு முஃமினுக்கு குறிக்கோள் அல்ல. இந்த முஃமின் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவனுடைய குறிக்கோள் சுவனம். அப்போது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே எங்கே சேர்க்கப்படுது? சொர்க்கத்தில் சேர்க்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதன் செய்யக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இப்படி அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ஒரு மரம் நடப்படுது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய திக்ருகளுடைய அந்த பெனிஃபிட்ஸை பாருங்களேன். நம்ம சொல்லக்கூடிய எல்லா அதுக்கார்களுக்குமே அங்கே ஒரு கூலி, அங்கே மரம் நடப்படுது. மரம் நடப்படுதுன்னா என்ன?
நமக்கு தோட்டங்கள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்கள். தோட்டங்கள் என்பது அழகானது, இந்த உலகத்திலே அழகானது, மறுமையில் எவ்வளவு அழகானது. அப்ப இதை பத்தி நாம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பு மறுமை நாள் சம்பந்தமாக. மறுமை நாளை பத்தி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் மறுமை நாளை பற்றி இதுக்கு பின்னால இது, இதுக்கு பின்னால இது இப்படின்னு சொல்லி வரிசையா ஒரு மனிதன் மறுமை நாளை பத்தி தெரிந்து வைத்திருந்தான்னா, தர்த்தீபா தெரிந்து வச்சிருந்தான்னா, அவனுடைய உலக வாழ்க்கை தர்த்தீபாகும். மறுமை வாழ்க்கை அல்ல, அவன் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிள்ளைகள். சில பயான்கள்ல ஆதமுடைய மகனேன்னு பேசும்போது நமக்கு என்னன்னா, பொதுவா யாரையோ சொல்றாங்க ஆதமுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க அப்படின்னு. நம்ம ஒவ்வொருவருமே யாருதான்? ஆதமுடைய பிள்ளை. நம்ம வாப்பாவை எப்படி கருதுறோமோ அதே போலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுடைய தந்தை. அவர் நம்மளுடைய தந்தை, ஒவ்வொருவருக்கும் தந்தை. சரியா? அப்போ ஆதமுடைய மகனேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அது நம்ம. அப்ப ஆதமுக்கு என்ன நடந்தது? அவரை எப்படி அல்லாஹ் படைச்சான்? அதுக்கு பிறகு ஷைத்தான் என்னெல்லாம் செய்யறான்? அவர் எதனால இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? நம்ம சில பேர்ல எதுக்கு சொல்றேன்னா, இது அக்கீதா, இது ஆதமை பத்தி படிக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி படிக்கிறது. சில பேர் என்னன்னா, நம்ம முஸ்லிம்கள்லயே பல பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்யாம இருந்திருந்தா நம்ம எல்லாம் அங்க வந்திருப்போமா? ஒரு கேள்வி. என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நாம எல்லாம் இன்னைக்கு சொர்க்கத்துல தானே இருந்திருப்போம். அவரு தவறு செஞ்சுட்டாரே அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருப்போம். அவர் ஏன் தவறு செஞ்சாருன்னு நம்ம படிக்கிறோம். ஷைத்தான் தூண்டினான், ஷைத்தான் தூண்ட வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா உண்மையில நாம ஒவ்வொருவரும் நினைக்கணும், நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா ஷைத்தானே தேவையில்லை, ஷைத்தான் தூண்டணும்னே அவசியம் இல்லை, நாமளே கல்லெறிஞ்சு அந்த மரத்தையே இல்லாம ஆக்கியிருப்போம், வெட்டி முறிச்சு எல்லா பழத்தையும் சாப்பிட்டுருப்போம். அப்ப அந்த அளவுக்கு மோசமானவங்க நம்மள ஒருத்தர், நான் உட்பட நம்மில் ஒவ்வொருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளோட கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறந்தவர்கள். இது ஒரு அக்கீதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை படிப்பது, எப்படி நாம தோன்றினோம், நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன என்பதை படிக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய முடிவு என்ன? மறுமை நாள். மறுமை நாளுக்கு முன்னால கபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதற்கு பிறகு மறுமை நாள், எழுப்பப்படுதல், இதை பத்தி படிக்கிறது. மறுமை நாளுக்கு பிறகு சொர்க்க வாழ்வு, நரகத்தை பத்தி படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னால சொர்க்கத்தை பத்தி படிக்கணும். ஏன்னா நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம். அப்ப சொர்க்கத்தை பத்தி படிக்கிறது இது ஒரு தலைப்பு. இப்ப இதுல மிக முக்கியமாக மறுமை நாளை பத்தி இன்னைக்கு நாம படிக்க போறோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சரியா? அப்ப நாம எல்லாம் ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டோம், மறுமை நாள் என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட போகின்றது, அதுல யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறது. அப்போ மறுமை நாள்ல சூர் ஊதப்படும், மனிதர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு மனிதர்கள்ல எல்லோருமே எழும்புவதற்காக சூர் ஊதப்படும். சூர் ஊதுவதற்கு முன்னால அந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அப்படியே மலை என்பதோ அல்லது பள்ளங்களோ இல்லாம சமவெளியாக அந்த இடம் இருக்கும். சமவெளியாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை ஒவ்வொருவரையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக மரணிக்கக்கூடிய மனிதன வரைக்கும் அல்லாஹ் அப்படியே மண்ணிலிருந்து எழுப்பிப்பான். எப்படி எழுப்பிப்பான்? ஒவ்வொருவரையும் நிர்வாணமாக. எப்படி பிறக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருப்பானோ அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வாணமாக எழுப்பிப்பான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல, யா ரசூலல்லாஹ், அப்போ எங்களுக்கு வெக்கமாக இருக்காதா? ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது வெக்கமாக இருக்காதா அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாளினுடைய கடுமையை நீங்கள் அறிந்து கொண்டா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அந்த நாளினுடைய கடுமை என்பது அப்படி இருக்கும். அதை பத்தி நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதில் முதலாவதாக எழுப்பப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் முதலாவதாக சூர் ஊதப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்படுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எழும்பி பார்ப்பேன், எனக்கு முன்னால் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து கொண்டு நிற்பார். அது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே அவர்கள் அங்கு நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் சூர் ஊதப்பட்ட பிறகு எழுப்பப்பட்டாரா அல்லது அதற்கு முன்பாகவே அவர் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக எழுப்பப்படக்கூடிய நபராக இருக்கிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது, ஒவ்வொரு மனிதராக எழுப்பப்படுகிறார்கள், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எழுப்பப்பட்டதற்கு பிறகு எழும்பியவுடன் மனிதர்களாகிய நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி,
நான் எதற்கு இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சுது, என்னுடைய மரணமே கடைசியாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்போம். எப்படி நான் மரணித்து என்னை கபரில் வைத்தார்களே, அதுவே எனக்கு கடைசியாக இருந்திருக்க கூடாதா, என்னை இந்த நாளில் கொண்டு வந்து சேர்த்தது எது அப்படின்னு சொல்லி மனிதனின் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்வோம், கவலைப்படுவோம். அன்றைய நாள் நாம் அவசரப்படக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி இன்றைக்கும் நம்ம அவசரப்படுறோம்ல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ அல்லது வேலைக்கோ எதுக்கு போனாலுமே சரி, ஒரு அவசரம், எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிடணும், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை முடியணும், இப்படின்னு அவசரப்படுவது போல ஒவ்வொரு மனிதனும் அவசரத்தோடே இருப்பான். அவசரம் எந்த அளவுக்கு அவசரம் அப்படின்னு சொன்னா, சூரியன் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஜான் மேலாக சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அன்றைய நாளில் யாருக்கும் நிழல் கிடைக்காது, அல்லாஹ் நிழல் அளிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை தவிர. சரியா, 7 கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கொடுக்கப்படும். அப்போ அந்த கூட்டத்தில் சில பேர் எப்படி நிற்பாங்க அப்படின்னு சொன்னா, வேர்வையில் கெண்டைக்கால் வரை நனைந்தவர்களாக நிற்பாங்க. சில பேர் பார்த்தோன்னு சொன்னா இடுப்பளவு, சில பேர் கழுத்தளவு, நெஞ்சளவு, கழுத்தளவு, சில பேர் அதில் நீந்தி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பாவத்தை பொறுத்து. இது நாம மறுமை நாளை பத்தி கற்பனை பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நமக்கு எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் இங்க சொர்க்கத்தை வச்சிருப்பான், இங்க நரகத்தை வச்சிருப்பான், நல்லவனெல்லாம் இப்படி போ, கெட்டவனெல்லாம் இப்படி போ அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிருக்கோம். அப்படி அல்ல. நமக்கு தெரியும் மீசான் தராசு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? மீசான் தராசு நமக்கு இன்னைக்கு இருக்குல்ல, என்ன சொல்ற, தராசுன்னு தானே சொல்லுவோம். தராசு அங்கேயும் இருக்குது. இது ஒரு சரியான அகீதா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அதாவது வவலஅல் மீசான், மீசானை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த மீசானுக்கு 2 பகுதிகள் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதுல நிறுக்கப்படும் நம்மளுடைய பாவங்களும் நன்மைகளும் நிறுக்கப்படும். இது ஒன்று. அதே போல ஹிசாப், விசாரணை, ஒவ்வொருவருக்கும் விசாரணை நடக்கும். அதே போல கிதாப் கொடுக்கப்படும், ஏடுகள் கொடுக்கப்படும். நம்ம வலது தோளிலும் இடது தோளிலும் எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. நமது கெட்டது செஞ்சா கெட்டது எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. வலது பக்கத்துல வலது நல்ல விஷயங்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் கிதாபாக, புக்காக அவனுடைய கையில் கொடுக்கப்படும். இதெல்லாம் நீ செஞ்ச என்ன வேலைகள் என்பதாக. இப்படி மீசான் தராசு இருக்குது, ஹிசாப் என்று சொல்லக்கூடிய விசாரணை இருக்குது, கிதாபுன்னு சொல்லக்கூடிய புத்தகம் இருக்குது. இப்படி இதுவெல்லாம் எப்போ நடக்கும்? சிராத்னா நமக்கு தெரியும் தானே, பாலம். இந்த பாலம் எப்போ அப்படிங்கிறது இருக்குது. அதே போல கௌசர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கௌசர் தடாகம். கௌசர் தடாகம் எப்போங்கிறது நமக்கு தெரியாது. கௌசர் தடாகம் மறுமையில இருக்குது, எப்போன்னு தெரியாது. அப்ப எப்போ இது நடக்கும் அப்படின்னு சொன்னா, மக்கள் அங்கலாய்த்து அங்கேயும் இங்கேயும் ஓடுவார்கள். ஓடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வது என்பதே தெரியாது. ஏன்னு சொன்னா, நல்லா நாம சிந்திச்சு பார்த்தா இந்த உலகத்திலேயே நாம ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கான ரிசல்ட் கிடைக்குது, தீர்ப்பு கிடைக்குதுன்னா, கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நல்லதோ தப்போ கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கவலை இல்லை. ஆனா கிடைக்கிறதுக்கு முந்தைய சந்தர்ப்பம் இருக்குதே, என்ன நடக்க போகுதோங்கிற எண்ணம், அந்த எண்ணம் மிக மோசமானது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்படுத்தாமலே இருப்பான். மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுவார்கள். அந்த நேரத்தில் தான் மனிதன் எப்படி ஓடுவான்? பிள்ளை, அதாவது ஒரு பெண் என்ன செய்வா, தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்று விடுவாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு தாயுடைய அந்த பிரசவ நேரம் என்பது மிக பயங்கரமான வலி உள்ள நேரம்னு அல்லாவே சொல்றான். அவள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு உன்னை பெற்றெடுத்தாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹுவே அதை கஷ்டமாக வர்ணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை மறுமை நாளில் ஒரு தாய் என்ன செய்வா, எளிதாக அவளையே அறியாமல் குழந்தையை பெற்று விடுவாள். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளில் தான் மனிதர்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் செல்வார்கள். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், எனக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தூதரிடத்திலும் மக்கள் செல்வார்கள். செல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க அமர்ந்திருப்பாங்க? கௌசர் தடாகத்திற்கு பக்கத்துல அமர்ந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் அனுமதி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு. அந்த வெயிலினுடைய தாக்கம், அந்த வெயிலினுடைய சூடு, அந்த அலைச்சல், மக்கள் அங்கும் இங்கும் ஓடக்கூடிய நேரத்தில் தண்ணீரை எதிர்பார்ப்பாங்க. ஒரு மடக்கு தண்ணீர் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த தடாகம் என்பது மிகப்பெரிய ஒரு தடாகம். ஹதீஸ்ல வரும்போது ஒரு பெரிய அளவுல அது வர்ணிக்கப்படுது. அந்த பெரிய தடாகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து கொண்டு அந்த நட்சத்திரங்களால் ஆன கிண்ணங்கள் அங்க இருக்கும். அந்த கிண்ணத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் முஃமின்களுக்கு.
இது ஒரு விஷயம். அப்ப கௌசர் இப்ப எங்க இருக்குது, எந்த நேரத்தில் நடக்குது நமக்கு தெரியுது. உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு மக்கள் அங்குமிங்கும் அல்லோலப்பட்டு ஓடக்கூடிய நேரத்துல கௌசர் தடாகம் அங்க இருக்குது. கௌசர் தடாகத்துல தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மீசாப்னா என்னன்னா, இன்னைக்கு நாம காபத்துல்லால பார்க்கும்போது ஒரு மேல இருந்து ஒரு பைப்பு மாதிரி இருக்குமே, மேல தண்ணி விழுந்துச்சுன்னா கீழே வந்து சிந்துற மாதிரி. இதே போல ஒரு மீசாப் எங்கிருந்து வருது, சுவனத்திலிருந்து வரக்கூடிய மீசாபிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் என்ன, கௌசர் தடாகத்துல நிறைந்திருக்கும். அதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் எடுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒன்று. அடுத்ததாக மனிதன் அந்த நேரத்துல என்ன நினைப்பான்னா, எப்படியாவது தப்பி ஓடணும்னு நினைப்பான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்திருப்பான். ஒரு தவறு செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஓடுவார்கள். அவர்கள் செஞ்சது ஒரே ஒரு தப்பு, அதை நினைத்து ஓடுவார்கள், பயந்து ஓடுவார்கள். யாரும் வந்து நான் தூதர் அப்படின்னு நிற்க மாட்டாங்க, எல்லோரும் ஓடுவார்கள். ஓடக்கூடிய நேரத்தில் மனிதனும் அங்கும் இங்குமாக ஓடுவான். அவன் நினைப்பான் எங்காவது தப்பி ஓடிவிடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா மஃபர், அவன் எங்கும் தப்ப முடியாது. ஏன், அவன் எங்க ஓடினாலும் பூமியினுடைய எல்லை வரைத்தான் அவனால ஓட முடியும். எல்லைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தினுடைய அந்த எல்லைகளில் அல்லாஹ் மலக்குமார்களை நிறுத்தி வைத்திருப்பான். இப்போ நமக்கு தெரியும் இதை தாண்டி போக முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு செக்யூரிட்டி, மனிதனை இன்னும் திகிலூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது. மலக்குமார்களை அல்லாஹ் எல்லை புறங்களில் நிறுத்தி வைத்திருப்பான். மனிதன் எங்கும் ஓட முடியாது. அதாவது கல்லா லா மஃபர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் வெறுண்டு ஓடுவதாக இருந்தாலும் யாரின் பக்கம் தான் வெறுண்டு ஓடணும், அல்லாஹ்வின் பக்கம் தான். நீங்கள் தப்புவதாக இருந்தாலும், அல்லாஹுவை விட்டு தப்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம்தான் நீங்கள் ஒதுங்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ எல்லைகளில் மலக்குகள் நிற்கக்கூடிய நேரத்துல, எங்கும் ஓட முடியாமல் மனிதன் நிற்கக்கூடிய நேரத்தில், அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் விசாரணை நடக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் சஜிதா செய்வார்கள். சஜிதா செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா ரப், இந்த மறுமை நாளினுடைய விசாரணையை நீ தொடங்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவிற்கு பதிலளிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வருவான். யார் வருகிறார்கள், அல்லாஹ் வருகிறான். அல்லாஹ் வரக்கூடிய அந்த நேரம் என்பது மிக ஒரு முஃமின்களுக்கு ஒரு ஆசை வைக்கக்கூடிய நேரம். ரஜா, அதாவது ஆதரவு, அல்லாஹ் வருகிறான் என்ற ஆதரவு, அதே போல பயம், இரண்டும் கலந்து இருக்கும். ஆனால் காஃபிர்களுக்கோ பயம் மட்டும்தான் இருக்கும், அங்கு ஆதரவு என்பது இருக்காது. அவர்கள் எல்லோரும் அப்படி முகங்கள் கருத்தவர்களாக காஃபிர்கள் நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பிரிக்கின்றான். மனிதர்களை ஒவ்வொருவராக பிரிப்பான், ஒவ்வொரு கூட்டமாக பிரிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்ப யாரெல்லாம் சிலைகளை வணங்கியவர்கள், மரங்களை வணங்கியவர்கள், நல்ல மனிதர்களை வணங்கியவர்கள், அடக்கம் செய்யப்பட்டவர்களை வணங்கியவர்கள், அதே போல நபிமார்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நபிமார்களை வணங்கியவர்கள், இப்படி அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு பின்னால் செல்வார்கள். அப்ப அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள், நான் இதை உங்களுக்கு ஏவவில்லை, நீங்கள் என்னை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதாவது நபிமார்கள் சொல்வார்கள். அப்போ யாரையெல்லாம் அவர்கள் தவறாக பின்பற்றி கொண்டிருந்தார்களோ, வணங்கி கொண்டிருந்தார்களோ, அவர்களை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். இப்ப யார் மட்டும்தான் நிற்பாங்க, முஃமின்களும் முனாஃபிக்குகளும் நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக முஃமின்கள் நிற்பார்கள், அதே போன்று முனாஃபிக்குகளும் நிற்பார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அல்லாஹ்வுடைய உருவம் அல்லாத மற்றொரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். வந்து கேட்பான், நான் தான் உங்கள் ரப், ஆனா ரப்புக்கும் அப்படின்பான் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ முஃமின்கள் சொல்வார்கள், நீ என் இறைவன் அல்ல, எங்களுடைய இறைவனை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உண்மையான உருவத்தில், அல்லாஹ்வுடைய உண்மையான தோற்றத்தில், அதை நாம் கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தோற்றத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. ஆனால் முஃமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள், சுவனத்திலும் பார்ப்பார்கள். சரியா? காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது மறுமை நாளிலும் பார்க்க மாட்டார்கள், அதற்கு பின்னாலும் பார்க்க போவது கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள்
இந்த நேரத்துல பார்க்கறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்துவான். முஃமின்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்வார்கள். முனாஃபிக்குகள் சஜிதா செய்ய முயல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அவர்களுடைய முதுகுகளை நாங்கள் குனிய விட மாட்டோம். அவர்களால் குனிய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. முஃமின்கள் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்வார்கள், முனாஃபிக்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான் அப்படின்னு சொன்னா, அந்த முஃமின்களுக்கு ஒரு ஒளியை வழங்குகின்றான். அந்த ஒளியை கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்கின்றான். அப்போ ஒளி கொடுக்கப்படாதவர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, முஃமின்களுக்கு பின்னாலேயே செல்லுவாங்க. அந்த ஒளி நமக்கும் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முனாஃபிக்கள் செல்ல முயல்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை முஃமின்களிடத்திலிருந்து அவர்களை பிரித்து விடுவான். இது அல்லாஹ் முனாஃபிக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிருபை. ஏன்னு சொன்னா, அவங்க முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே இருந்து அல்லாஹ் முஸ்லீம்களோடு போரிட்டு முஸ்லீம்களோடு தொழுது இப்படி இருந்ததனால் அல்லாஹ் ஒரு முறை தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஆனால் காஃபிர்கள், நீங்க நினைச்சு பாருங்க, அதனுடைய வேதனை எப்படி இருக்கும்னா, ஒருத்தனுக்கு அதாவது நம்மளை தண்டிக்கிறவன் யாருன்னு தெரியாது. நம்மளை ஒருத்தன் தண்டிக்கிறான், படைச்சவன் ஒருத்தன் தண்டிக்கிறான், ஆனால் அவன் யாருன்னு தெரியாது, அவனை நான் பார்த்ததில்லை. அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு வேதனை காஃபிர்களுக்கு. முஃமின்களுக்கு எப்படிப்பட்ட நிம்மதி தெரியுமா? அது வாழ்க்கை முழுவதும் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை யாருக்காக இதெல்லாம் செய்கிறோமோ, நம்ம யாருக்காக தொழுறோம்? அல்லாவுக்காக நான் தொழுறேன், அல்லாவுக்காக நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாவுக்காக நேசிக்கிறேன். ஏதாவது ஹராமை விடக்கும்போது அல்லாவுக்காக நான் இதை விடுறேன். சில பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், அவரிடத்துல பேசும் பொழுது சரி அல்லாவுக்காக நான் பேசுறேன் இப்படின்னு. யாருக்காக நாம் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்தோமோ, யாருக்காக இந்த உலகத்துல எதையெல்லாம் விட்டோமோ, அந்த ரப்பை கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த காட்சி இருக்குதே, அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த மறுமை நாள்ல முஃமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை என்பது என்ன? ரப்பை காண்பது. சொர்க்கத்திலையும் தான். அது ரெண்டாவது நான் சொல்றேன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளை பிரிக்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்குகள் தனியாகவும் முஸ்லிம்கள் தனியாகவும் பிரிந்து விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, விசாரணை நடக்குது. இதுதான் விசாரணையினுடைய ஆரம்பம். விசாரணையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்படி ஏற்படுத்துவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் விசாரணை செய்கின்றானோ, யாருக்கு அல்லாஹ் விசாரணை செய்கின்றானோ அவர் நரகவாதி அப்படின்றாங்க. அவரை அல்லாஹ் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி, அப்படி இல்லையே யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விசாரணை நான் எதை சொல்றேன் அப்படின்னா, துருவி துருவி விசாரிக்கிறது. ஒரு மனிதனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப நாடிவிட்டால் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு லேசான ஒரு விசாரணை, எளிதாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விசாரணையாக அது அமைந்துவிடும். இதே அல்லாஹ் ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விசாரணை நடத்தினான் அப்படின்னு சொன்னா, துருவி துருவி விசாரிப்பான். என்னென்ன செய்த என்பதாக விசாரிப்பான். எப்படி அந்த விசாரணை இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடைசி வரிசை சஃப் இருக்குல்ல, இன்னைக்கு தொழக்கூடிய சஃப் மாதிரி மறுமை நாள்ல சஃபாக மக்கள் நிற்பார்கள். அதுல கடைசி சஃபில் இருக்கக்கூடிய மனிதன், அவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, முதல் சஃபிலே அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய மனிதனுடைய செயல்கள் கடைசி சஃபில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தெளிவாக தெரியும். அவன் செய்த செயல்கள் எல்லாரும் அந்த கடைசி சஃபில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் தெளிவாக தெரியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் செய்த செயல்களை செயலாகவே அங்கு இருக்கும். நாம் செய்த பாவங்கள் இருக்குது இல்லையா, இது எழுதி வைக்கப்பட்டோ அல்லது இப்படி இவன் செய்தான் என்றோ சொல்லி காட்டப்படக்கூடிய காரியம் அல்ல. அது மறுமை நாள்ல நாம செய்த செயல்கள் எல்லாமே செயலாகவே இருக்கும். இன்றைக்கு நாம பாருங்கல்ல, வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு தான் வந்திருக்கு. சஹாபாக்கள் காலத்துல அது இல்லை, ஆனாலும் சஹாபாக்கள் அதை நம்புனாங்க. இன்றைக்கு ஓரளவுக்கு நம்மளோட மேட்ச் ஆகுது. ஒரு வீடியோ எடுத்து காட்ட முடியுது இல்ல, நீ செஞ்சதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு. ஆனா அங்க எப்படி செய்த செயல்கள் செயலாகவே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான், இந்த செயலை நீ செஞ்ச அப்படின்னு. அந்த செயல் அவன் செய்தது அப்படியே அங்க இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த உலகத்துல கண்ணியத்தோடு மக்களுக்கு கண்ணியத்தை கொடுக்குறாங்களோ அவனுக்கு அல்லாஹ் கண்ணியம் தேவைப்படக்கூடிய நாளில் கண்ணியப்படுத்துவான். யார் மக்களுக்கு அந்த கேவலத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவன் கண்ணியத்தை தேடக்கூடிய நாளில் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். இது என்ன? மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிதாபுகள் கொடுக்கப்படுது. கிதாபுகள் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. அவன் செய்த செயல்கள் நன்மையா தீமையா என்பது சம்பந்தமான கிதாபுகள் கொடுக்கப்பட்டு அவன் அதை வாசிப்பான்.
அதுலதான் அவன் சொல்லுவான், மனிதன் சொல்லுவான், லா யுகாதிரு சகீரத்தன் வல கபீரத்தன், நான் செய்த சின்ன சின்ன செயல்கள் உட்பட பெரிய பெரிய செயல்களும் இதுல எழுதப்பட்டிருக்குதே, எதுவுமே தப்பி போகவில்லையே என்று மனிதன் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகங்கள் இருக்கும். அடுத்ததாக மீசான், தராசு. இந்த தராசை பத்தி நாம தெரியணும். தராசில் 2 பகுதிகள் இருக்குது. அந்த 2 பகுதியில ஒரு பகுதியில நன்மை செய்த நன்மைகளும் இன்னொரு பகுதியில் செய்த தீமைகளும் கணக்கு போடப்படும். இதுல மிக முக்கியமான விஷயம், நிறைய அமல்கள் செய்தோமா அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. எப்படி நிறைய அமல்கள் செய்தோமாங்கிறது முக்கியம் அல்ல, நல்ல அமல்கள் செய்தோமாங்கிறது தான் முக்கியம். உதாரணமா ஒரு ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அதுல ஒரு 10 ரூபாய் சதக்கா செய்வதும் 100 ரூபாய் இருக்குது, அவர் ஒரு 10 ரூபாய் சதக்கா செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. சரியா? அப்ப அமல்கள்ல வெயிட் இருக்குது, அமல்களுக்கு என்று ஒரு எடை இருக்குது. அந்த எடைத்தான் அந்த தராசை தீர்மானிக்கும். நீங்கள் அதிகமாக தொழுவது, அதிகமாக நோன்பு வைப்பது, இப்படி செய்வதல்ல, ஆனால் செய்யக்கூடிய தொழுகையை அழகாக செய்வது, செய்யக்கூடிய சதக்காக்களை அழகாக செய்வது, இஹ்லாஸோடு செய்வது, அல்லாஹ்வுக்காக மட்டும் அப்படின்னு ஒருத்தர் செய்யறாரு. மக்களுக்காக செய்யறத அல்லாஹ் எடுத்து என்ன செய்வான், அந்த வெயிட் மிஷின்ல மீசான்ல வைப்பான். ஆனால் அதனுடைய கணமும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நான் செய்தேன் என்று மறைத்து 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 செய்யக்கூடிய செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நல்ல அமலாக இருந்தாலும் அழகாக செய்வதுக்கு ஒரு வெயிட். அதே மாதிரி பாவம் நல்ல அறிந்த மனிதர், எனக்கு எல்லாமே தெரியும், இது ஹராம்னு தெரியும், இது என்னென்ன பாவம்னு தெரியும், இதுக்கு நரகத்துல என்ன தண்டனைன்னு தெரியும், இப்படி ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துடைய கணம் என்பது அதிகமாக இருக்கும். அதே போல தெரியாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் என்பது எடை குறைவாக இருக்கும். இதை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் மீசானுடைய மிக முக்கியமான பகுதி. மீசானுடைய தராசு கணக்க வேண்டும் என்று சொன்னால் செய்யக்கூடிய அமல்களை அழகாக செய்வதும், செய்யக்கூடிய பாவங்கள் தெரிந்து பாவம் தெரியுதுன்னா அதை விடக்கூடியதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக மிக கொடுமை என்னன்னா, இந்த விசாரணை முடியுது, கிதாப் முடியுது, மீசான் முடியுது. இந்த மீசான் எல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் என்ன, சிராத் என்கிற பாலம் மிக ஒரு குறுகலான ஒரு பாலம். இந்த பாலம் எதுக்கு மேல போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, நரகத்துக்கு மேலாகத்தான் இந்த பாலமே போடப்பட்டிருக்கும். இந்த பாலத்தை ஒவ்வொரு மனிதனும் தாண்டணும். நரகத்துக்கு மேலாகத்தான் இந்த பாலம் போடப்பட்டிருக்கும். இந்த சிராத் என்கிற பாலத்தை ஒவ்வொரு மனிதனும் தாண்டுவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்த அந்த கூட்டத்தினரை அல்லாஹ் எப்படி செய்வான், பாதுகாப்பான். ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்த அந்த மக்களுடைய அந்த பாலத்தை என்ன செய்வான், அவர்களை தட்டளித்து விடுவான். சிலர் என்ன செய்வாங்க, அதனுடைய கொக்கிகளில் மாட்டிக்கொள்வார்கள். ஏன்னா அதுல கொக்கிகள் இருக்கும் அந்த பாலத்துல, அந்த கொக்கிகளில் மக்கள் மாட்டிக்கொள்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க, அதிலிருந்து நரகத்தில் விழுந்து விடுவார்கள். ஆனால் நல்ல மக்கள் எப்படி செய்வாங்க, ஓடி செல்வார்கள், நடந்து செல்வார்கள். ஒரு குதிரை ஓடக்கூடிய வேகத்தில் அவர்கள் மிக மிக வேகமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் சிராத் என்கிற பாலம். இதுவும் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த விசாரணையின் போது மனிதனிடத்துல கேட்கக்கூடிய சில விஷயங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதத்துல கேட்பான். இந்த அவன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி பிறகு அல்லாஹ் கேட்பான், இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும்னா என்ன, மனைவி, குழந்தை, எல்லோரையும் நீ எனக்கு தந்து விடு, நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னா நீ எல்லாத்தையும் தந்துருவியா? குழந்தை, பிள்ளை எல்லாத்தையும் எனக்கு தந்துருவியா? நான் உனக்கு சொர்க்கத்தை தரேன், இல்லைன்னா நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், எனக்கு சோனத்தை தா அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், இதை விட சிறிய ஒன்றைத்தானே உன்கிட்ட கேட்டேன். அல்லாஹ் கேட்கின்றான் அவனிடத்தில், இதை விட சிறிய ஒன்றைத்தான் கேட்டேன், எனக்கு இணை வைக்காதே, எனக்கு ஷிர்க்கு வைக்காதே அப்படிங்கிறத மட்டும்தானே கேட்டேன். நீ எனக்கு அதை கூட சரியாக நிறைவேற்றவில்லையே, இன்றைக்கு உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்றாயே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்தில் தள்ளக்கூடியவனாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ இன்னொரு செய்தி, இந்த நாம சொன்னோம்ல, கடைசி சஃப்ல இருக்கிறவருக்கும் முதல் சஃப்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது மறைக்கப்படாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு சிலருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்வான்டா, திரை போட்டு விடுவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவனை விசாரிக்கக்கூடிய நேரத்துல திரையை போட்டு விடுவான். அவனும் அல்லாஹும் தான் பேசுவார்கள். அது என்ன ஏது என்பது யாருக்கும் தெரியாது, அதற்கு பிறகும் தெரியாது.
அவன் செய்த பாவமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, எப்போதுமே தெரியாது. அல்லாஹ் அப்படியே அதை இல்லாமல் ஆக்கி விடுவான். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தவன், உலகத்தில் சக நண்பனுடைய சக சகோதரனுடைய குறை ஒன்று தென்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த குறையை வெளிப்படுத்தாமல் மறைத்தவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், திரையை போட்டு அவனுடைய குறையை மறுமை நாளில் மறைத்து விடுவான். இந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அமல் இல்லையே, செய்யாம இருக்கணும். இந்த அமலை செய்யாம இருந்தாலே, அதாவது செய்யாம இருக்கணும். அதாவது ஒருத்தரை பற்றி ஒரு தவறான செய்தி வருது அப்படின்னு சொன்னா அதை வெளியில பரத்தாம இருந்தாலே என்னதான், இந்த பாக்கியம் கிடைத்து விடும். ஒரு சகோதரனை பத்தி இவன் எப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றது, நம்ம நாக்கு என்ன செய்யணும்னா, யார்கிட்டையாவது இதை சொல்லி டேஸ்ட் பார்க்கணும். இவன் இப்படி செஞ்சான், எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது சொல்லி அதை டேஸ்ட் பார்க்கக்கூடிய வேலை என்பது மிக மோசமானது. அல்லாஹ் அந்த நாள்ல திரையை விளக்கிடுவான். நமக்கு அந்த திரை வேண்டும் என்று சொன்னால் இந்த செயலை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் சொல்லித்தரேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியினுடைய ஷஃபாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வாங்க. அல்லாஹ் அந்த அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பான். அப்போ அந்த ஷஃபாத் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உது செய்தால் 2 ரக்காத் தொழுங்கள். உது செய்யறோம்ல, உது செய்து விட்டால் உதுவுக்காக 2 ரக்காத்துகள். பள்ளிவாசலுக்குன்னு ஒரு 2 ரக்காத்து இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள போன உடனே காணிக்கை தொழுகை அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரக்காத் தொழுதுகிட்டு தான் உட்காரணும். உதுவுக்கென்று உது செய்து விட்டு உதுவுடைய நியத்தை வைத்து ஒரு 2 ரக்காத் தொழுவது என்பது மிக ஒரு ஏற்றமானது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு இடத்துல, பிலாலே எனக்கு முன்னால எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிலால் கேட்குறாங்க, என்ன எப்படி? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன், உன்னுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கான என்ன அமலை செய்தா அப்படின்னு. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு உது செய்தவுடன் என்ன செய்வேன், அதற்கான ஒரு 2 ரக்காத்தை தொழுது விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அது செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அதையும் நாம முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் செய்யணும். இரண்டாவது, உதுவை அழகாக செய்வது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்கன்னா, உது செய்யும் பொழுது கொஞ்சம் நீட்டமாக செய்வாங்க, அதிகமாக, இந்த அளவுக்கு தான் செய்யணும், கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க. முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கழுவுவாங்க. இப்படி உதுவை மிக அழகாக செய்வது என்பது. மூன்றாவதாக, அதிகமாக சுஜூது செய்வது. அதிகமாக சுஜூது எப்படி செய்யறது, தொழுகை தான். அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறது, அதிகமான சஜிதாக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நான்காவதாக, கலிமா லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி அதன்படி வாழ்வது. சரியா? அப்ப இந்த 4 மிக எளிமையான காரியங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போல நண்பர்களும் ஷஃபாத் செய்வாங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நல்ல நண்பர்கள் ஏன்னு சொன்னா, மறுமை நாள்ல சிலரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நரகத்துல தூக்கி போட்டுருவான். போட்டவுடன் அவர்களுடைய நண்பர்கள் அல்லாஹ்விடத்துல வாதாடுவார்கள், அதாவது ஓலமிட்டு பேசுவார்கள் அல்லாஹ்விடத்துல, யாரப் என்னுடைய நண்பர்கள், இஹ்வானுனா எங்களுடைய சகோதரர்கள், இவர்களை நீங்கள் நரகத்தில் போட்டிருக்கிற, நண்பர்கள் பேசுறாங்க அல்லாஹ் இடத்துல, அவர்களை நீங்கள் நரகத்தில் போட்டிருக்கிறீங்க, அவர்கள் எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு ஹஜ்ஜி செய்தவர்கள், எங்களோடு ஜிஹாது செய்தவர்கள், அவர்களை நீ வெளியெடு என்பதாக நண்பர்கள் ஷஃபாத் செய்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஷஃபாத் செய்வாங்கன்னா, உலகத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு எப்போதுமே பேசியது கிடையாது. அந்த அளவுக்கு ஓலமிட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவர்கள் பேசுவார்கள், எங்களுடைய நண்பர்களை நரகத்திலிருந்து வெளியேடு என்பதாக. ஷிர்கு செய்யாதவர்கள், ஷிர்கு செய்தால் நிரந்தர நரகம், ஷிர்கு செய்யாமல் பாவமான காரியங்கள் பாருங்க, இதுல தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள் எல்லாமே சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்தவங்க, ஜிஹாது செய்தவர்கள், அவர்களை நீ நரகத்தில் போட்டிருக்கிறாய், அவர்களை வெளியேடு என்று சொல்வார்கள் நண்பர்கள். அப்போ இதையெல்லாம் செய்தாலும் கூட நரகத்தில் அல்லாஹ் சில பேரை போட்டு எடுப்பான். அதை நாம கவனிக்கணும். நல்ல முஸ்லீமாக இருந்தாலும் நரகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிலரை போட்டு மன்னித்து பிறகு வெளியே எடுப்பான், சில பேரை போடாமலும் எடுக்கலாம். ஆனால் அந்த பாவங்களை நாம் செய்யாம இருக்கணும், அதுதான். அப்ப இது ஒன்றா, இது முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஷஃபாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்றாங்க, அதே போல நண்பர்கள் ஷஃபாத் செய்றாங்க, இது இன்னும் பலர்கள் ஷஃபாத் செய்றாங்க, அல்லாஹ் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறானோ. அதே போல கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றான், அர் ரஹ்மானுடைய ஷஃபாத்,
ரஹ்மானுடைய ஷஃபாத். இப்போது எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இப்போ அல்லாஹ்வுடைய ஷஃபாத். அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே ஒரு பிடி பிடித்து மக்களை எடுப்பான். அந்த பிடி என்பது நீதமான பிடி, சும்மா பிடிக்கிறது இல்லை, நீதமான பிடியாக இருக்கும். அந்த பிடியில யாரெல்லாம் இருப்பார்கள்? அணு அளவு, கடுகளவு ஈமான் கொண்டவர்கள். அதே போல கடைசியாக ஒரு மனிதன் வருவான், அவன் எல்லா பாவங்களையும் செய்திருப்பான் ஷிர்கை தவிர, தௌஹீதோடு மரணித்திருப்பான். ஷிர்கு மட்டும் வைத்திருக்க மாட்டான், மற்ற எல்லா பாவங்களையும் செய்திருப்பான். அவனும் அந்த பிடியில் வெளியேறுவான். அதில் கடைசியாக எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். கடைசியாக ஒரு மனிதன், பாருங்க, கடைசியாக ஒரு முஸ்லிம் சொர்க்கத்துக்கு போக போறான். அந்த மனிதனை அல்லாஹ் எடுத்து ஒரு நதியில் முக்கி அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே வெளியே எடுத்து விடுவான். அந்த நதி என்பது அல்லாஹ் படைத்த அந்த நதி. அந்த நதியில முக்கி அல்லாஹ் வெளியெடுத்து அந்த மனிதனை வைத்திருப்பான், காப்பாற்றியாச்சு நரகத்திலிருந்து. அந்த மனிதன் சொல்வான், யா ரப், என்னுடைய முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் மட்டும் திருப்பி விடு, நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படிமா. அல்லாஹ் சொல்வான், இதுதான் உன்னுடைய வாக்கா, நான் திருப்புகின்றேன், இதுக்கு பிறகு வேற எதுவும் கேட்கக்கூடாது. கொஞ்ச நேரம் போகும், அவன் என்ன செய்வான்? யா ரப், அந்த பக்கத்துல, சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், இங்க இருந்து என்ன அந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் என்ன உட்காத்தி வச்சிரு, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிமா. அல்லாஹ் சொல்வான், மனிதனே, வாக்கு மீறுகின்றாய், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற, நீ இப்படி கேட்கிறிய திரும்ப திரும்ப, யா அல்லாஹ் இது மட்டும் தான் அப்படிமா. அல்லாஹ் மறுபடியும் அந்த மனிதனை எடுத்து அந்த மரத்துக்கு பக்கத்துல அமர வைப்பான். மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த மனிதன் என்ன செய்வான்? யா ரப், அந்த சொர்க்கத்துக்கு அந்த கேட்டுக்கு பக்கத்துல அப்படிமா, இந்த வாசலுக்கு பக்கத்துல மறுபடியும் அதே கன்வர்சேஷன். மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து சொர்க்கத்துக்கு உள்ளாக வைத்து விடுவான். சொர்க்கத்துக்கு உள் அந்த மனிதனை கொண்டு சென்று விட்டு விடுவான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்துல பாப்பான் எல்லாமே நிறைஞ்சிருக்கும், சொர்க்கத்துல எல்லாருமே போயாச்சு, எல்லாருக்கும் இடம் இருக்கு, எல்லாரும் அங்க அவங்களுடைய சொந்த வீடுகள் எல்லாமே இருக்குது, இவனுக்கு இடம் இல்லை. அப்ப அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீ கேளு, நான் தரேன் அப்படிமா. அப்ப அவன் ஒரு கற்பனை செய்வான், எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு உலகம் அளவுக்கு. அல்லாஹ் ஒரு உலகம் அளவுக்கு முதல்ல கொடுப்பான், இதுதான் பேசிக் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அல்லாஹ் ஆசை ஊட்டுவான், நீ இதை கேளு இதை கேளு இதை கேளு அப்படின்னு. அப்ப அவனுடைய ஆசை அதிகரிச்சு அதிகரிச்சு அவன் ஒரு அளவு சொல்லிடுவான். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆசைப்பட்டது போல 10 மடங்கு நான் உனக்கு தர்றேன் அப்படிமா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன், நீ ஆசைப்பட்டது போல 10 மடங்கை உனக்கு தருகிறேன், நீ உள்ள போ, உனக்கு தான் அப்படிமா. உடனே அந்த மனிதன் கேட்பான் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நீ கிண்டல் பண்றியா அப்படிமா. அல்லாஹ்விடத்தில், நான் உன் அடிமை, நீ என்ன வேணாலும் சொல்லுவ அந்த மாதிரி. அப்படி இல்லை, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய ரப், நீ சொல்வதனால சும்மா சொல்றியா, கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்பான். அவனால் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சிரித்தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து சஹாபாக்களுக்கு காட்டுவாங்க. இப்போ இந்த ஹதீஸ் நாம தெரிஞ்சு கொள்ளணும். இது கடைசியாக சுவனம் செல்லக்கூடிய மனிதன். கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 இடத்துக்கு அனுப்புவான், சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும். சொர்க்கத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போயிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை மனிதர்கள் பார்த்து விட்டார்கள்னு சொன்னா யாருமே இங்க வராம இருக்க மாட்டாங்க, எல்லோரும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு போய் பாரு அப்படின்பா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா ரப், இந்த நரகத்தை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இங்க யாருமே வரமாட்டாங்க, எல்லோரும் இதுல இருந்து தப்பை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், அதாவது கெட்ட விஷயங்கள், அதாவது என்ன சொல்றது, ஈஸியான விஷயங்கள், அதாவது சொர்க்கத்துக்கு போனா கஷ்டம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகள் என்பது மிக ஒரு கஷ்டமானது. அப்ப அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த வழிகளை இவர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் வருவதற்கு கஷ்டப்படுவாங்க. அதே போல சொர்க்கத்திற்கு லேசான பாதைகள் இருக்கும். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யாராவது இந்த வழியை பார்த்தார்கள் சொன்னா லேசாக வந்து விடுவார்கள். அப்ப நல்லா புரியணும், சொர்க்கம் என்பது மிக அழகானது, போகக்கூடிய பாதை மிக கஷ்டமானது. நம்ம சிரமப்பட்டு நம்ம தியாகம் செய்து தொழக்கூடிய தொழுகை, தூக்கத்தை தியாகம் செய்து தொழக்கூடிய தொழுகை, நம்மளுடைய இச்சைகளை தியாகம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். நரகத்துக்கு போகக்கூடிய வழிகள் வெகு லேசானது, ஈஸியா போயிடலாம், திருடுனா போயிடலாம், இப்படி சிறுக்கு செஞ்சா போயிடலாம், இப்படி. ஸோ அதனால நரகத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள் மிக லேசானது. அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.